ஆரம்பம் தமிழன் சொல்லி இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஷாங்காய் டிக்கெட்ஸ் வந்து கொடுத்துட்ருக்காங்க ஃப்ரீயாக. அதை வந்து எப்படி எடுக்கிறதா அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் சன்னு வந்து ஃபைனலாக எடுக்க போகிறோம். ஸோ கேப்டன் ஷாட்ஸ் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு. ஸோ எப்படி ஷாட்ஸ் வந்து இவ்வளோ அதிகமாக எடுத்தேன் அப்படிங்கிறது வந்து ஆல்ரெடி நான் வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஹவு டு கெட் ஷார்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஸோ தெரியலைன்னா அதை போய் பார்த்து, இன்னும் கூட டைம் இருக்குது, வேணும்னா போய் பார்த்து எடுத்துக்கோங்க. ஸோ இந்த பிளேயர்ஸ் எல்லாமே வந்து மார்க்கெட்டில் பை பண்ணது தான். ஸோ மார்க்கெட்டில் பை பண்ணி சில பிளேயர்ஸ் வந்து பேக்கேஜில் வந்து வாங்கினேன். ஸோ அதை வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸோ பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 440 டோக்கன்ஸ் இருக்குது. ஸோ இதை நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணி நமக்கு ஒரு 1250 நினைக்கிறேன் கேப்டன் ஈவெண்ட்ஸில் சன்னு. ஸோ 1250 இருந்துச்சுன்னா போதும், நம்ம வாங்கிடலாம். ஸோ இதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸ்சேஞ்ச் பண்ணிவிட்டு போயிட்டு நம்ம சன்னை வாங்கிடலாங்க ஃபஸ்ட்டு. ஸோ சன் வந்து குட் பிளேயர் தாங்க. நிறைய பேர் அதை பற்றி சொல்லிகிட்ருக்காங்க. எல்லாமே நல்லா இருக்குது, பேஸும் அதிகமாக தான் இருக்குது. அதே மாதிரி டிஃபெண்டிங் ஒர்க் ரேட்டும் மீடியமில் இருக்குது. அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. ஸோ டிஃபெண்டிங் ஓரளவு தலைவன் தாங்குவான். ஸோ அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ அதே சமயம் நல்லா ஷூட்டிங்கும் இருக்குங்க. ஸோ அதனால் பார்த்துக்கோங்க. லெஃப்ட் ஃபிங்கருக்கு ஸ்ட்ரைக்கருக்குமே யூஸ் பண்ணிக்கலாம் பொசிஷன். ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ கேப்டன் ஈவெண்ட்ஸ் வந்துடலாம். கேப்டன் ஈவெண்ட்ஸ் வந்துட்டு 4th வீக்கில் தான் சன் இருப்பார். 1250. ஸோ ஓகேங்க, பை பண்ணிடலாம். ஸோ ஃபைனலாக பை பண்ண போகிறோம். ஸோ நாமளே கன்ஃபியூஷனில் தான் இருந்தோம். ஸோ பை பண்ணிடலாம். ஸோ பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிருக்கும், 139 பேஸ் இருக்குது, ஷூட்டிங் 127, பாசிங் ஓகே, ட்ரிபிளிங்லாம் பாருங்கள் 132, டிஃபெண்டிங்கும் ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறம் டிஃபெண்டிங் ஒர்க் ரேட்டுமே வந்து மீடியமில் தான் இருக்குது. ஸோ அதனால் ஒன்றுமே பிரச்சனை இல்லை. ஸோ கன்ஃபார்ம் எடுத்துக்கலாம். ஸோ நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணிடலாம் கைஸ். ஃபஸ்ட்டு பர்ச்சேஸ் பண்ணிடலாம். கீழே 1250 ஷார்ட்ஸ் கொடுத்துடலாம். ஃபைனலாக வாங்கிட்டோம் கைஸ். அது மட்டும் இல்லாமல் எனக்கு வந்து சன் வந்து என்னோடய ஃபேவரட்ங்க. ஸோ எப்பயுமே வந்து எனக்கு பிடிக்கும். அவரோட கேமிங் எனக்கு ரொம்பவே பிடிக்குங்க. சூப்பராக ப்ளே பண்ணுவார் ஃபுட்பால். ஸோ எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ பர்சனலாக சூப்பர் பிளேயர், லெஜெண்டரி பிளேயர்னு தான் சொல்லுவேன். அதேமாதிரி சன்னை வந்து ரேங்க் அப்பும் ட்ரைனிங்கும் பண்ணிடலாம். ஸோ அதுவும் பார்த்துடலாம் எப்படின்னு சொல்லிவிட்டு. ஸோ நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா, இப்போது ஒரு பிளேயர் வாங்குகிறோம், அதுக்கு முன்னாடி இருக்கிற பிளேயர் வந்து சும்மா விட்றாதீங்க. ஸோ அதுக்கு முன்னாடி இருக்கிற பிளேயர் உதாரணத்துக்கு நான் ஸ்ட்ரைக்கர் வந்து நான் ஆல்ரெடி வச்சுருந்தேன். ஸோ அந்த பிளேயருக்கு வந்து ட்ரைனிங்லாம் பண்ணியிருப்பேன். ஸோ இப்போ ரேங்க் அப் பண்ணியாச்சு. ஸோ ரேங்க் அப் பண்ணதுக்கப்புறம் அந்த பழைய பிளேயர் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம்ல, ஸோ அந்த பிளேயர்லேருந்து ட்ரைனிங் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். ஸோ ரேங்க் அப் வந்து ஃபுல்லாக பண்ணியாச்சுங்க. ட்ரிக்கு நான் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும்ல. ஸோ நான் வந்து ஒரு ட்ரிக்கை வச்சு தான் ஃபுல்லாக ரேங்க் அப் பண்ணியிருந்தேன். ஸோ சும்மா வந்து யூனிவர்சல் டோக்கன் கார்டை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு பாருங்களேன். ஸோ நெக்ஸ்ட் லெவல் போகணுன்னா கிட்டத்தட்ட நமக்கு வந்து 10 கார்டு வேணும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் பாருங்கள், ஸோ சும்மா கிளிக் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஸோ 2-3 தடவை ஃபெயிலியர் ஆகுங்க, நிறைய தடவை ஃபெயிலியர் ஆகும். பட் நமக்கு வந்து ஃபைனலாக ஆயிடுச்சுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு வந்து ஃபைனலாக ஆயிடுச்சு. ஜஸ்ட்டு ஒரே கார்டு. ஆனால் ஒரு 3 தடவை ஃபெயிலியர் ஆச்சுங்க. 3 கார்டு வேஸ்ட்டாக போச்சு, அதை நான் ஒத்துக்கிறேன். ஸோ அதை கட் பண்ணிவிட்டு தான் போட்டேன். ஸோ ஓகே. ஸோ ஃபைனலாக ரேங்க் அப் வந்து ஃபுல்லாக பண்ணியாச்சு. ஸோ நான் ஆல்ரெடி புஸ்காஸ் வந்து வச்சுருந்தேங்க. ஸோ ஸ்ட்ரைக்கர். ஸோ நீங்கள் ஆல்ரெடி வச்சுருந்தீங்க, இப்போ யூஸ் பண்ண மாட்டிங்கன்னா, ஸோ ஃபுல்லாக ட்ரைனிங் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ இதை தான் சொல்ல வந்தேன். ஸோ பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் ட்ரான்ஸ்ஃபர் ஃபுல்லாக பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம லெஃப்ட் விங்கருக்கு அவர் வந்து யூஸ் பண்ண போகிறோம் கைஸ். ஸோ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பேஸு, டிஃபெண்டிங்கு அதெல்லாம் ஏறிச்சு. இன்னும் கொஞ்சம் 24 இருக்கா, 25 வரலும் பண்ணிக்கலாம். ஸோ ட்ரைனிங் வந்து ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஆட்டோவில் செலக்ட் மட்டும் பண்ணிடாதுங்க கைஸ் யாருமே. ஸோ நமக்கு பிடிச்ச பிளேயர் கூட திடீர்னு ஆட்டோ செலக்ட் ஆயிடுவாங்க. ஸோ அதனால் கிளிக் பண்ணியே இது பண்ணிக்கோங்க, ட்ரைனிங் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணியாச்சு. ஸோ ஸ்ட்ரைக்கராக வச்சாச்சு, லெஃப்ட் விங்கராகவும் மாற்றிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பெருசாக எந்த இதுவும் இல்லை. ஸோ ஓகே, குட் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இப்போ வந்து ஷாங்காய் டோக்கன்ஸ் அதை பற்றி எப்படி எடுக்கிறது, ஸோ ரிவார்ட்ஸ், டைமண்ட்ஸு இதெல்லாம் வந்துட்டு ரிவார்ட்ஸில் கொடுத்துட்ருக்காங்க. அது எப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன், லைக் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ எக்ஸ்ட்ரா டைம் டோக்கன் இருக்குல்ல, எடுக்க போவோம்ல எப்பயுமே, அந்த எக்ஸ்ட்ரா டைம் இந்த லெஃப்ட் சைடில் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணோடனே எப்பயுமே அந்த லைவ் மாதிரி ஒன்று வருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு இது இருக்கும். இதில் வந்து ஸ்போர்ட்ஸ்ன்னு இருக்குல்ல, ரெண்டாவதா ஐகான் மேட்ச்சுக்கு பக்கத்தில் ஸ்போர்ட்ஸ்ன்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா, ஸோ இந்த லைவ் இருக்குல்ல, ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணவொடனே இதை வந்து ப்ளே பண்ணுங்க. ஸோ லைவ் மேட்ச் நடந்துகிட்டு இருக்கும் போது மட்டும்தான் இந்த ரிவார்ட்ஸ் வந்து ஸோ பார்க்குற டைமிங் ஓடி நீங்கள் கிளைம் பண்ண முடியும்.
ஸோ அதனால் லைவ் மேட்ச் சும்மா பார்த்தீங்கன்னா அந்த டைம் கீழே ஓடுதா ரன் ஆகுதான்னு பார்த்துக்கோங்க. ஸோ லைவ் மேட்ச் ஓடுறப்ப மட்டும்தான் அந்த டைமிங் ரன் ஆகும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டைமிங் ரன் ஆகலை. ஸோ அப்போனா வந்து நம்மளால் எடுக்க முடியாது. ஸோ நீங்கள் லைவ் மேட்ச் போடுறப்போ நீங்கள் லைவ் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஸோ அந்த கீழே இருக்கிற டைமிங்க்கு தகுந்த மாதிரி இப்போ 3 நிமிஷம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரிவார்டு கிளைம் ஆகும். அப்புறம் 4 நிமிஷம் பார்த்தீங்கன்னா 2வது ரிவார்ட் கிளைம் ஆகும். ஸோ இந்த மாதிரி டைமிங் கீழே போட்டிருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ரிவார்ட்ஸாக கிளைம் ஆகிட்டே வரும். ஸோ நீங்கள் பார்க்குறது பொறுத்து 15 மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா கடைசி ரிவார்ட்ஸ் வரலும் எடுத்துக்கலாம். கிட்டத்தட்ட 25 டோக்கன்ஸ் கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன் ஷான்காயில். ஸோ பார்த்தீங்கனாலே தெரியும் 35 டோக்கன்ஸ் கொடுக்குறாங்க, பிரச்சனையே இல்லை. ஸோ அதனால் ஸோ பார்த்து எடுத்துக்கோங்க கைஸ். இப்படி தான் அந்த வந்து அதுவும் இல்லாமல் இது இல்லாமல் இன்னொரு இதுவுமே கொடுத்துட்ருக்காங்க ஐகான் மேட்சஸில். அதுலேயுமே இல்லை இங்கே லைவ் பார்த்தீங்கன்னா வந்து ரிவார்ட்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அது கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை கைஸ். சும்மா நீங்கள் கிளிக் பண்ணிட்டாங்களே பாருங்கள் டைமிங் ஓட ஆரம்பிச்சிருச்சு. கீழே பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிருக்கும் 2 மினிட்ஸ் இருக்குல்ல. ஸோ பார்த்தீங்கன்னா 158. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா மூவ் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரி எல்லா ரிவார்ட்ஸும் நீங்கள் வந்து பார்த்து நீங்கள் ஒவ்வொன்றா அன்லாக் பண்ணிக்கலாம் கைஸ். ஸோ வேணா எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ மறந்துடாமல். ஸோ இன்றைக்கி நைட் வந்து 9 o'clock வந்து லைவ் இருக்குது. ஸோ மறக்காமல் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் டோர்னமெண்ட்ஸ் வந்து எல்லாருமே ப்ளே பண்ணுங்கள். ஸோ நம்ம கிட்டத்தட்ட 2 டோர்னமெண்ட்ஸ் ஜெயிச்சிட்டோம். ஸோ இந்த டோர்னமெண்ட்டும் கன்ஃபார்ம் நம்ம ஜெயிப்போம் கைஸ். எல்லாம் நம்பிக்கை இருக்குது. ஸோ கன்ஃபார்ம் வந்து ஜெயிச்சிருங்க. ஸோ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணாதீங்க, லைக் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.